இப்போ நம்ம கறி குழம்புக்கு வந்து 2 கரண்டி எண்ணெய் ஊற்றியாச்சு. 2 பட்டை போட்டிருக்கு, கொஞ்சம் கடுகு போட்டாச்சு. கடுகு வந்து நல்லா பொரியணும். பொரியவும் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம், ஒரு 20 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வேகணும். நல்லா பொன்னிறமாக வதக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் பொன்னிறமாகிறதுக்கு முன்னாடி சிம்மில் வச்சுருவோம். வச்சுட்டு இப்போ அரைக்கிறதுக்கு ஒரு முறி தேங்காயை கட் பண்ணி மிக்சியில் வச்சுருக்கேன். 2 இஞ்சி, 3 பூண்டு, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கறி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். சோம்பு அரை ஸ்பூன் எண்ணெயில் லைட்டாக வதக்கி வச்சுக்கணும். அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கணும். இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் போட்டாச்சு. அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் நல்லா அரைச்சாச்சு. நல்லா நைஸாக அரைக்கணும் தேங்காவை. இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கறி, ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா உப்பு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுடலாம். அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த உப்பு கறியில் ஊறணும். அதனால் ஒரு 5 நிமிஷம் நம்ம கிண்டிட்டு நல்லா கறி வந்து உப்பு பிடிச்சிருக்கும். இப்போ குழம்புத்தூள் வந்து 4 ஸ்பூனும், கறி மசால் 1 ஸ்பூன் போடணும். அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த கறியில் வந்து பிடிக்கணும் இந்த மசாலும். இப்போ நல்லா மசாலாம் பச்சை வாசனை போயிருக்கும். இப்போ தேங்காய் அரைச்ச விழுது அதில் போடுறோம். போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி விடணும். ஏன்னா அதில் இஞ்சி பூண்டு நம்ம போட்டுக்கனால அந்த பச்சை வாசனை போகணும். இப்போ மசால் பச்சை வாசனை போயிருக்கும். 5 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வதக்கியாச்சு. இப்போது நம்ம மிக்ஸி கழுவுன தண்ணி, அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு செம்பு தண்ணி விட்டுக்கிறோம். இப்போ தண்ணீர் ஒரு செம்பு ஊற்றியாச்சு. குக்கரை மூடி ஒரு 5 விசில் 6 விசில் விட்டதுக்கப்புறமா மூடியை திறந்தோம்னா குழம்பு ரெடி ஆகிடும். இந்த குழம்பு இட்லி, தோசை, சாப்பாடு 3க்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிக்கன் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்லாமா?